இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிற வேத பகுதி 2 நாளாகமம் 17:16 வசனம். 2 நாளாகமம் 17:16. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அமசியா இருந்தான். அவனிடத்தில் பராக்கிரமசாலிகள் 2,00,000 பேர் இருந்தார்கள். ஜெயிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, இதோ இந்த வார்த்தையை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அவனுக்கு யாரு? யோசபாத் ராஜாவுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த சிக்கிரியின் குமாரனாகிய அமசியா இருந்தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுப்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அமசியாங்கிறவன் அந்த ராஜாவுக்கு, யோசபாத் ராஜாவுக்கு கர்த்தருக்காக தன்னை உற்சாகமாக ஒப்பு கொடுத்த ஒருவனாக இருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் நம்மள்கிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். ஒரு உற்சாகம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. உற்சாகமாக கர்த்தருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறவர்கள் தேவை என்றபடியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த உற்சாகமாக நான் கர்த்தருக்கு என்னை எப்படி ஒப்பு கொடுக்கறது? ஆமென். நான் ஒப்பு கொடுக்குற காரியம் உண்மையிலே உற்சாகமாக இருக்குதா? அப்போ வசனம் பார்ப்போம். மத்தேயு 5:41. மத்தேயு 5:41. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. ஆமென். இதுதான் உற்சாகமாக கொடுக்கறது. ஆமென். உற்சாகமாக ஒரு காரியத்தை செய்யறதுன்னா என்ன? ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. ஹல்லேலூயா. அந்த நாளில் எல்லாம் டிரான்ஸ்போர்ட்டிங் என்ன எல்லாம் தலையில் தூக்கிக்கிட்டு தான் ஜாமானை எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அது மாதிரி தூக்கிக்கிட்டு வழியில் போகிற போது இவங்களுக்கு கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போனோடனே இந்த சுமை அதிகமாகிறபடினால வலிக்கிற போது என்ன பண்ணுவாங்க, எதிர்த்த மாதிரி அவனாவது வந்தால், அவன் கொஞ்சம் பலவீனமானவனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அவனை 2 அடி கொடுத்து எனக்கு கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வா அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வா, 1 மைல் தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னால், இந்த அடி வாங்கிட்டு நான் தூக்கிட்டு வர்றேன்னு வர்றவன் எப்படி பண்ணணுமா, 1 மைல் தூரம் இல்லை, உனக்கு வேணா 2 மைல் தூரம் கூட நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லணுமா. ஹல்லேலூயா. அதை தான் இங்கே வசனம் சொல்லுது. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. ஆமென். இப்போ இது அவனோட நினைப்பில் இது கர்த்தருக்காக செய்கிற காரியமா? ஆமென். அவன் இதை அவன் கம்பல் பண்ணுறான். ஆமென். அவன் தூக்கிட்டு வந்த வெயிட்டை, மூட்டையை அவன் தூக்க முடியலன்னு அவன் ஏற்ற மாதிரி வந்தவனை அடித்து இதை எனக்கு தூக்கிட்டு வான்னு சொல்கிற போது இது கர்த்தருக்காக செய்கிறதா? அது மட்டும் இல்லாமல் 1 மைல் தூரம் தான் அவன் கேட்குறான், கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வா அப்படிங்கிறான். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? கொஞ்சம் தூரம் இல்லை, 1 மைல்னு அவன் கேட்டான்னா நீ 2 மைல் தூரம் தூக்கிட்டு போய் கொண்டு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இதுதான் உற்சாகமாக செய்வது. ஆமென். இதில் நமக்கு என்ன பலன் இருக்குது? ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். அவன் தூக்கிட்டு வந்தான் மூட்டையை, அவனோட மூட்டை, அவனோட எடை, அதை நான் என்ன பலவந்தம் படுத்தி இன்னும் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வாங்குறான். இதுக்கும் கர்த்தருக்கு உற்சாகமாய் ஒப்பு கொடுக்கறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆமென். அங்கே வசனம் என்ன சொல்லு? மத்தேயு 27:32. மத்தேயு 27:32 பாருங்க. மத்தேயு 27:31-32. போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே கொல்கொல்தா மலைக்கு சிலுவையை சுமந்து வரும்படியாக செய்கிறாங்க. 2 கல்லர்கள் சுமந்து வராங்க. அதோட கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சிலுவையை சுமந்து போய்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இவரை அடின்னு அடித்து இழுத்துக்கிட்டு போகிறாங்க.
அதனால் நாள் வாங்கின அடியே இவரால் தாங்க முடியல. இப்போ சிலுவை வேற தூக்கிட்டு போகிற போது அந்த நாள்லலாம் யாரை சிலுவையில் அறையிறாங்களோ அவனை விட்டே தான் அந்த சிலுவையும் தூக்கிக்கிட்டு அங்கே வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையை சுமந்துக்கிட்டு வர சொல்கிறாங்க. இவர் கொஞ்சம் தூரம் போன உடனே இவரால் முடியல. இவருக்கு முடியலங்கிறது அங்கே இருக்கிற சேவகர்களுக்கெல்லாம் தெரியுது. இவரால் இனிமேல் தூக்கிட்டு வர முடியாது, கீழே படுத்தாலும் படுத்துடுவார் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சோன்னே அங்கே வழியில் வந்த சீரேன் ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் படுத்தினார்கள். ஹல்லேலூயா. கம்பல் பண்ணுறாங்க. ஆமென். நீ கொஞ்சம் தூரம் இவருக்காக சிலுவையை தூக்கிட்டு வான்னு. ஆமென். அவனும் அந்த சிலுவையை தூக்கிட்டு போகிறான். இப்போ இதே காரியத்தை நம்ம நினச்சி பார்ப்போமே. அன்னைக்கு 1 மைல் தூரம் தூக்கிட்டு வாங்கினதுக்கு 2 மைல் தூரம் தூக்கிட்டு போன்னு ஆண்டவர் சொன்னார். இங்கே ஒருத்தனுக்கு இவருடைய சிலுவையே இன்னைக்கு இவரால் தூக்க முடியலன்னு சொல்லுகிற போது சேவகர்கள் என்ன பண்ணுறாங்க, இவனை பலவந்தப்படுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சிலுவையை தூக்க சொல்கிறாங்க. ஆமென். இந்த சிலுவையை தூக்குற நேரம் இந்த சீமோனுக்கு இந்த சிலுவை எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா? உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீக்கிற சிலுவைன்னு அவனுக்கு தெரியுமா? சாத்தானுடைய வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்க போகிற சிலுவைன்னு தெரியுமா? சாத்தானுக்கு எதிராக மனித குலத்துக்கு எதிராக இருக்கிற ஒரு பத்திரம் இந்த சிலுவையில் அரைந்து கிழியப்பட போகுதுங்கிறது இந்த சீமோனுக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. சீமோனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் பலவந்தப்படுத்துகிறான். அங்கே இருக்கிற சீடர்கள்லாம் அந்த சீசர் எல்லாம் என்ன பண்ணுறான், பலவந்தப்படுத்துகிறாங்க. அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கொஞ்சம் தூரம் அந்த சிலுவையை தூக்கிக்கிட்டு போகிறான். ஆமென். எதுக்கு நம்ம இதை பார்க்குறோம்? ஆமென். சில நேரங்களில் சில காரியத்தை நாம் பலவீனமாக இருக்கிற போது இந்த காரியத்தை செய்யணுங்கிற போதோ அல்லது மற்றவர்கள் நம்மளை பலப்படுத்தி கம்பல் பண்ணி இந்த காரியத்தை செய்யுங்கிற போதோ எனக்கு இதனால் எந்த ஒரு பலனும் இல்லை என்றபடியா நம்ம நினைக்கக்கூடாது. ஆமென். இந்த சீமோனுக்கு பேக்ரவுண்டில் என்ன நடக்க போகுதுங்கிறது அவனுக்கு தெரியாது. இது எப்படிப்பட்ட அந்த 2 கல்லரோடைய சிலுவை மாதிரி இந்த சிலுவை இல்லை. ஹல்லேலூயா. 2 கல்லர்களும் சிலுவையை சுமந்துக்கிட்டு தான் வர்றாங்க. அந்த கல்லர்கள் சுமந்து வர சிலுவை வேற, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்து வர சிலுவை வேற. ஆமென். அதுல இவனுக்கு ஒரு பாட்டு கிடைக்குது, இவனுக்கு ஒரு பங்கு கிடைக்குது. இந்த உலகத்தையே சுமந்து தீக்கிற ஆட்டுக்குட்டியாக அந்த ஆட்டுக்குட்டியோட ஒரு பங்கு கிடைக்குது. ஹல்லேலூயா. இது எப்படிப்பட்ட ஒரு காரியம்? அப்ப இன்னைக்கு எனக்கு வர்ற ஒரு சிலுவையா இருக்கலாம், சில பாடுகளா இருக்கலாம், எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு தெரியலாம். இதனால எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு நான் நினைக்கலாம். ஆனா தேவன் சித்தம் இல்லாம அது என்கிட்ட வராது. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் இல்லாம அந்த சிலுவையை நான் சுமக்கும்படியா தேவன் செய்ய மாட்டார். ஆமென். எனக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை அதில் வச்சிருக்கிறார், அல்லது யாருக்கோ ஒருத்தருக்கு ஆமென் ஒரு ஆசீர்வாதத்தை அதில் தேவன் மறைத்து வச்சிருக்கிறார். அது நம்ம குடும்பத்துக்காகவே இருக்கலாம். ஆமென். அப்ப என்னால முடியாத போதும் நான் அந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கணும். அது எனக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. என்ன நோக்கி வந்தது. இது வேற ஒருத்தன் அந்த பக்கம் வந்திருந்தாலோ அல்லது வேற ஒருக்கும் அங்க எத்தனையோ பேர் அவங்கள சுத்தி நின்று இருக்கலாம், கூடவே போயிருந்திருக்கலாம். அவங்களெல்லாம் கம்பல் பண்ணி இந்த சிலுவையை சுமக்கணும்னு அவன் சொல்லல. ஆமென். உன்னுடைய பெயர் இந்த சீரேன் ஊரானாகிய சீமோ. ஆமென். எவ்வளவு தெளிவா எழுதுது. இந்த ஆசீர்வாதம் வேற ஒருத்தனுக்கு போகாதபடி ஊர் பேரை சொல்லி இவன் தான் அது என்றபடியா எழுதுது. அப்ப இன்னைக்கு என்னுடைய பெயர் அந்த ஜீவ புத்தகத்துல நான் செய்த காரியத்தை அந்த நடபடி புத்தகத்துல எழுதப்படணும்னா என்ன நோக்கி வர்றத நான் தட்டி விடாது இருக்கணும். ஹல்லேலூயா.
இது என்னால் முடியாது என்றபடியா சொல்லுகிறவனாக இருக்கக்கூடாது. நான் அதை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். இதுதான் ஒருவேளை என்ன பலவந்தப்படுத்தின ஒரு காரியமாக இருந்தாலும் நான் உற்சாகமாக இதை செய்கிறவனாக இருக்கணும். இங்கே அமசியாவை அதை தான் சொல்லுது, அவன் கர்த்தருக்காக தன்னை உற்சாகமாக ஒப்பு கொடுத்தவன் என்று எழுதப்படுது. ஆமென். இன்னைக்கு நான் என்ன இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை ஆண்டவருடைய நடபடி புத்தகத்தில் இவன் உற்சாகமாக எனக்கு இருந்தவன், உற்சாகமாக எனக்கு ஒப்பு கொடுத்தவன் எழுதணும்னா நான் இந்த ஆண்டவருக்கான எந்தெந்த காரியத்தில் என்னோட உற்சாகம் இருக்கணும். ஆமென். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் காரியம் பார்ப்போம். 2 நாளாகவும் 39 29 34. 2 நாளாகவும் 29 34. 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆனாலும் ஆசாரியர்கள் கொஞ்சம் பேரானதினால் அவர்களால் அந்த சர்வாங்க தகனமான ஜீவன்களை எல்லாம் அடித்து தோலுரிக்க முடியாததாக இருந்தது. அதனாலே அந்த வேலை தீருமட்டாகவும் மற்ற ஆசாரியர் தங்களை பரிசுத்தம் பண்ணும் மட்டாகவும் அவர்கள் சகோதரராகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர் ஆசாரியரை பார்க்கிலும் மன உற்சாகமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆமென். அந்த நாளில் கர்த்தருக்கு பலி செலுத்தணும் அப்படின்னா முதல்ல பலி செலுத்த போறவங்க என்ன பண்ணணும்? தங்களை பரிசுத்தப்படுத்திக்கணும். ஹல்லேலூயா. தங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு தான் நீ போய் கர்த்தருக்கு பலி செலுத்தவே முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆசாரியர்கள்லாம் இவங்க தான் ஆசாரியர்கள் தான் பலி செலுத்தக்கூடிய வேலை அவங்களோடையது தான். லேவியருங்கிறவங்க ஆசாரியருக்கு அசிஸ்டண்ட். ஹல்லேலூயா. லேவியர் ஆசாரியருக்கு அசிஸ்டண்ட் வேலை செய்கிறவங்க தான் லேவியர். இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த பலி செலுத்தும்படியாக வருகிற ஆடுகளோ மாடுகளோ ஏகப்பட்டது கொண்டு வந்துட்டாங்க மக்கள். இவங்களால் ஆசாரியரால் இந்த தனிப்பட்ட முறையில் இந்த பலி செலுத்துகிற காரியத்தை செய்ய முடியல, அசந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆசாரியர் என்ன சொல்கிறாங்க? லேவியர்களை நீங்களும் இந்த பலியை செலுத்தலாம் ஏற்றபடியாக சொல்லுகிற போது அங்கே வசனம் என்ன சொல்லுது? ஆசாரியரை பார்க்கிலும் லேவியர்கள் தானே தங்களை அதிகப்படியாக பரிசுத்த பண்ணி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த பொறுப்பு இந்த காரியம் ஆசாரியருக்கு தான். அவங்க எல்லாம் பரிசுத்தம் பண்றாங்க, அவங்க பரிசுத்தம் பண்ணிக்கிட்டு தான் அந்த பலியை செலுத்துறாங்க. ஆனா இந்த பொறுப்பு லேவியருக்கு கொடுக்கிற போது அங்க வசனம் என்ன சொல்லுது? ஆசாரியரை பார்க்கலும் லேவியர்கள் தங்களை அதிகப்படியாக பரிசுத்த பண்ணி கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோவில் பூனா பூசாரிக்கு அஞ்சாதுன்னு. ஆமென். அது மாதிரி எப்போதுமே இவங்க ஆசாரியராக இருக்கிறதுனால அந்த பரிசுத்தம் பண்ணுகிற காரியத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்களான்னு தெரியல. இல்லைன்னா இங்கே வசனம் என்ன சொல்லுது? ஆசாரியரை பார்க்கிலும் லேவியர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள மன உற்சாகம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உற்சாகத்தை தான் தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஒரு உற்சாகம் தேவை. ஆமென். எந்தெந்த காரியத்திலெல்லாம் நம்மளை பரிசுத்தம் பண்ணக்கொள்ள முடியுமோ, ஆவியானவர் எந்தெந்த காரியத்தெல்லாம் உன்னிடத்திலிருந்து விலக்குன்னு சொல்லுகிறாரோ அந்த காரியத்திலெல்லாம் தானே என்னை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுகிற காரியத்தில் நான் இன்னும் அதிகமாக ஒரு உற்சாகமாக இருக்கணும். ஆமென். இன்னைக்கு பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறதுங்கிறது இந்த நாளில் மிக மிக ஒரு கடுமையான ஒரு காரியம் போல தெரியுது. ஆமென். ஏன்னா இன்னைக்கு ஒரு செல்ஃபோனே போதும், நம்ம பரிசுத்தத்தை நம்ம இழந்து போவதற்கு கையில் இருக்கிற ஒரு செல்ஃபோன் மட்டுமே போதும். ஆமென். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? உற்சாகமா இப்போ நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அதிலே 17வது வசனம் படிங்க. 2 நாளாகமம் 29:17. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். முதல் மாதம் முதல் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவங்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில்
பரிசுத்தம் பண்ணி 1ஆம் மாதம் 16ஆம் தேதியில் அதை முடித்தார்கள். ஆமென். அந்த இதை பரிசுத்தம் பண்ணுகிற காரியத்திலலாம் பாருங்க, 8 நாள்ல அந்த இடத்தெல்லாம் பரிசுத்தம் பண்ணி அவங்கள பரிசுத்தம் பண்ணி இதுல மிக மிக உற்சாகமாக இருந்து இந்த காரியத்தை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இதெல்லாமா எழுதி வைக்கணும். தேவன் எல்லாம் காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கடந்த நாட்களில் வாலிபர் முகாம் நடத்தணும். ஆமென். நண்பர் சுவிசேஷ குழு மூலியமாக. ஆனால் அந்த நடத்துறதுக்கு முன்னாடி 1 மாசமா மக்கள் இந்த இடத்துல நீங்கள் எல்லாம் வந்து எவ்வளோ வேலைகளை இந்த இடத்த சுத்தப்படுத்துகிற காரியம் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்தார்கள். ஆமென். தேவன் இதெல்லாம் நடபடி புத்தகத்தில் அவர் எழுதி வச்சிருப்பார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயம் நமக்கு தருவார். ஆமென். நம்ம ஏதோ செஞ்சோன்னு இல்லை, ஏதோ சீமோனை போல நம்ம ஒரு சிலுவையை சுமந்தோம் இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் என்றபடியா இல்லை. ஹல்லேலூயா. அது தேவனுடைய சிலுவை. ஆமென். அவர் நிச்சயமா அதை குறித்து வச்சிருப்பார். ஹல்லேலூயா. அதை எழுதி வைத்திருப்பார். அதற்கான பலனை நமக்கு நிச்சயம் தருகிறவராக இருக்கிறார். எபிரேயர் 12:14 படிப்போம். எபிரேயர் 12:14. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று வேதம் சொல்லுகிறது. நான் கர்த்தரை தரிசிக்கணும், கர்த்தர் என்னோட பேசணும். ஆமென். எந்தபடியா நான் நினைக்கிறேன்னா என்னுடைய பரிசுத்தத்தை இன்னும் அதிகமா நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் நான் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதை தான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது. 22:11 பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென். மற்றவன் அதை பண்றான் இதை பண்றான், நீ அதுல கவனம் வைக்காத. ஹல்லேலூயா. அவன் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அநியாயம் பண்றவன் அநியாயம் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். உன்னோட கான்சன்ட்ரேஷன் அந்த பக்கம் போக வேண்டாம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தனாகட்டும். நீ உன்னோட பரிசுத்தத்தை இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக்கு, இன்னும் அதிகமா உன்னோட பரிசுத்தத்தாக்கு. சாத்தான் எப்போதுமே அப்படிதான் டைவர்ட் பண்ணும். ஆமென். நம்ம ஒரு காரியத்தை தேவனுக்காக செய்யணும்னு நினைக்கிற போது வேறொரு காரியத்தை தான் காமிக்கும். ஆமென். வேறொரு காரியத்தை அநியாயம் செய்யறானே, இவன் இன்னும் அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறானே, கடவுள் பார்க்கறாரா பார்க்கலையா, இப்படி நம்மளை டைவர்ட் பண்ண பார்க்கும். ஆனா அங்க வசனம் சொல்றது, விட்டுடு, அநியாயம் பண்ணவன் அநியாயம் பண்ணட்டும், நீ பரிசுத்தமாகிறவன் பரிசுத்தமாக இன்னும். ஆமென். இதுல நீ கவனம் செலுத்து, உன்னோட கவனத்தை அந்த பக்கம் திருப்பாத. ஆமென். ஏன்னா கர்த்தர் என்ன பரிசுத்தம் உள்ளவன் தான் கர்த்தரை தரிசிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இன்னைக்கு நம்ம இந்த உற்சாகமாக எந்த காரியத்தில் நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கொள்கிற காரியத்தில் எந்தெந்த விதத்துல எல்லாம் தானே தேவனுக்கு பிடிக்காத காரியமோ அது வேதத்தில் எழுதியிருக்கிறது ஒரு பக்கம். ஆமென். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார், நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஒவ்வொரு செய்கையும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ வேதத்தை எடுத்து பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஆவியானவர் உனக்கு சொல்லுவார், இது எனக்கு பிடிக்காதது, இதை செய்யாத. ஹல்லேலூயா. அதுலேருந்து நம்ம விலகி இருந்தால் போதுமானது. ஆமென். இதுக்காக நான் எனக்கு வேதம் முழுசும் தெரியணுமேன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கு என்றென்றும் உங்களோடு கூட தங்கி இருக்கிற ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஆவியானவரே, நான் இன்னும் பரிசுத்தமாகும்படிக்காய், கர்த்தரை தரிசிக்கும்படிக்கான ஒரு பரிசுத்துக்குள்ள வரும்படிக்காய் நீங்க என்ன வழி நடத்துங்க என்றபடியா சொல்லுகிற போது அவர் நிச்சயமா வேதம் சொல்லுகிறது, இதுதான் பாதை இதுதான் வழி என்றபடியாய் உன்னோடு கூட பேசுவார். ஆமென். நான் இன்னும் பரிசுத்தனாக ஆகிற காரியத்துல நான் என்னை இன்னும் அதிகப்படுத்துகிற போது அங்க வசனம் தான், உற்சாகமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென். எதுக்கு? என்னை பரிசுத்தமாக்கி கொள்வதற்கு என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா பேதுருவில் என்ன சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:16 படிக்க வேண்டாம். ஆமீன். இது பரிசுத்தம்
நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்றபடியாய். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், என் வாயின் உற்சாக பலியை நீர் அங்கீகரிக்கிறீர். சங்கீதம் 119 108 பார்ப்போம். சங்கீதம் 119 108. சங்கீதம் 119 அதிகாரம் 108 வசனம். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். ஆமென். வாயின் உற்சாக பலியை அவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். உற்சாகமா ஆண்டவருக்கு தோத்திரம் பண்ணணும், துதி பண்ணணும். ஹல்லேலூயா. இதில் மிக மிக, ஏன்னா யோசுவா 6:20 என்ன சொல்லுது பாருங்க. 2 நாளாகமம் 20:22 படிப்போம். முதல்ல 2 நாளாகமம் 20:22. அது இதுதான் சொல்லுது. பெர்க்மான் சாரோட பாடல், துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம துதியை உற்சாகமா ஏறெடுக்கிற போது, ஆமென், நமக்கு எதிரடையான காரியங்களை எல்லாம் தானே ஒன்றுமில்லாமல் போகும். எங்க வசனம்? யோசுவா 6:20 மட்டும் படிங்க. யோசுவா 6:20. யோசுவா 6:20. யோசுவா 6 அதிகாரம் 20 வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து. இங்க காரியம் என்ன? மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆமென். இந்த உற்சாக பலிங்கிறது, வாயின் உற்சாக பலிங்கிறது என்ன சொல்லணும்? ஆரவாரமா இருக்கணும். ஆமென். மிக மிக சத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். இதை செய்கிற போது நமக்கு முன்னாடி இருக்கிற எப்படிப்பட்டதான எரிக்கோ கோட்டையாக இருந்தாலும் இடிந்து விழும். ஆமென். இடிந்து விழும். அது எங்கேயோ இருக்கிற கோட்டையா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நான் இங்க சத்தம் போடுகிற போது அந்த கோட்டை அங்க விழுந்து விழும். ஆமென். இதுல கவனம் தேவை. என்ன கவனம்? லேவியர் 22:23 பாருங்க. லேவியர் 22:23 ஒரு காரியம் சொல்லப்படுது. லேவியர் 22:23. நீண்ட அல்லது குறுகின அவயமுள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக பலியாக இடலாம். பொருந்தனைக்காக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஆமென். என்ன வசனம் சொல்லுது? நீண்ட அல்லது குறுகின அவயமுள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக பலியா இடலாம். பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? அந்த பலியை நீ செலுத்துகிற போது அங்க ஆடு மாடை பத்தி பேசுது. இங்க என்ன நமக்கு? நான் அந்த பலியை செலுத்துகிற போது ஒரு உற்சாகம் இல்லாதபடி, ஹல்லேலூயா, என்னைக்கும் தோத்திர பலி சொல்றது, என்னைக்கும் வேதத்தை படிக்கிறது, அப்படியே தூங்கி தூங்கி உளுந்துக்கிட்டே படிக்கிறது. ஆமென். அதுல ஒரு உற்சாகம் இல்லை. அதை தான் அங்க சொல்லுது. நீண்ட அல்லது குறுகின அவயமுள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக பலியாக இடலாம். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் ஏத்துக்குவார். ஆனா ஒரு பொருத்தனை பண்ணி இந்த காரியத்துக்கு எனக்கு இது வேணும்னு சொல்லி நீ செஞ்சின்னா அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஹல்லேலூயா. அதுக்காக அவர் ஏத்துக்க மாட்டார். ஆமென். அங்க என்ன தேவை? அங்க ஒரு உற்சாகம் தேவை. ஹல்லேலூயா. நம்ம ஒரு பலியை செலுத்துற, ஒரு தோத்திர பலி சொல்றதோ எந்த ஒரு காரியமோ நம்ம பலவீனத்து நிமித்தமோ ஏதோ நம்ம அசட்டையாகவோ அந்த காரியத்தை நம்ம செய்யலாம். அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆமென். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் நீ ஒரு பொருத்தனை பண்ணி இந்த காரியம் நடக்கக்கூடாது, இந்த காரியம் எனக்கு நடக்கணும் என்றபடியான ஒரு காரியத்துக்காக அந்த பலியை செலுத்துவாயானால் அது உற்சாக பலியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஹல்லேலூயா. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் எப்போதும் சொல்றது தானே, தினம் சொல்றது தானே. ஏன்னா இது சில நேரங்களில் நமக்கு ரொட்டீன் ஆகிற போது உற்சாகம் அங்கே குறைஞ்சு போகும். ஆமென். ஆனால் உற்சாகமாக இருக்கிற போது தான் அவர் அங்கே எதனா சொல்றாரு, இது பொருத்தனைக்காக அங்கீகரிக்க மாட்டாது. ஆமென். அப்போ நம்ம இதை உற்சாகமாக செய்கிறவங்களாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுது. ஆமென். மத்தேயு 21:16 பாருங்க.
மத்தேயு 21 அதிகாரம் 16 வசனம். அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயிலும் பாலகருடைய வாயிலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலும் வாசிக்கவில்லையா என்றார். ஆமென். குழந்தைகள் வாயிலே பாலகர் வாயிலும் துதி உண்டாகும்படி செய்தீர். ஹல்லேலூயா. இது நம்ம பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா ஆராதனை வேலையில் நம்ம கூட மெதுவாக பாடுவோம். அதுங்களுக்கு தெரிஞ்ச பாட்டுன்னு வை பயங்கரமாக கத்தும். ஹல்லேலூயா. சத்தம் போட்டு அந்த ஆராதனையை அதை கலந்துக்கும். ஆமென். அப்போ தேவன் அந்த துதியை அதுங்க வாயில் வைக்கிறார். அது மட்டும் இல்லை, அது எப்படி இருக்குமா? அது முந்தின வசனம் 15 பாருங்க. அதிலே 15 மத்தேயு 21 அதிகாரம் 15 வசனம். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரருக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து. தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகள், அதுக்காக தான் இந்த வசனத்தை படி சும்மா சாதாரணமா அவங்க துதியை செலுத்தல. பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுதான்? ஆர்ப்பரிக்குதான். ஹல்லேலூயா. அதை பார்த்து அங்க இருக்கிற வேத பாரகர்களுக்கெல்லாம் கோபம் வருது. என்ன இந்த பிள்ளைங்க இப்படி கத்துது அப்படின்னு. ஆனா தேவன் அதை எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அங்கீகரித்தபடியினாலே இது குழந்தைகள் வாயினால இப்படி செய்யப்படுங்கிற காரியம் நடக்குது என்றபடியாய் அவர் வேதத்தில் எழுதி வைக்கிறார். ஆனா அங்க வேத பாதகருக்கெல்லாம் கோபம் வருது. ஏன் இது மாதிரி கத்துதுங்க இதுங்க என்றபடியாய். ஆமென். ஆகவே இந்த நாள்ல கர்த்தர் வாயின் உற்சாக பலியை நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாக தேவனை துதிக்கும்படியாய் தோத்தரிக்கும்படியான காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 13:15 படிப்போம். எபிரேயர் 13:15. எபிரேயர் 13 அதிகாரம் 15 வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமென். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஹல்லேலூயா. இது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறது. ஆமென். உதடுகளின் கனியாகிய தோத்திர பலி. ஹல்லேலூயா. இதை நம்ம சத்தமா சொல்லுகிற போது அதற்கான ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். ஏன்னா நமக்கு நாளாக என்ன ஆகும்? 1000 தோத்திர பலிக்கு சொல்லணும், அப்படியே மௌனமா சொல்லிடுவோமே என்றபடியா நம்ம உதடு கூட அசையாம சொல்லிடுவோம். உதடு அசைகிறது ஒரு பக்கம், உதடுகளின் கனியாகிய தோத்திர பலி. அந்த உதடுகள்லையும் சத்தம் வராம பண்ணக்கூடாது. ஆமென். சத்தமும் வரணும். ஹல்லேலூயா. ஆர்ப்பரிக்கணும். இதுதான் தேவன் விரும்புகிற காரியம், உற்சாக பலி என்றபடியாய். இந்த நாள்ல நம்ம அந்த உற்சாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்தான்ங்கிற காரியத்துல, நான் தோத்திர பலி சொல்லுகிற காரியத்துல என்னன்னா உற்சாகமாய் ஒப்பு கொடுக்கிறவனாக இருக்கணும். ஆமென். மூன்றாவது காரியம் 2 நாளாகமும் 31:4 கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளவும். ஆமென். 2 நாளாகமும் 31:4 பார்ப்போம். 2 நாளாகமும் 31 அதிகாரம் 4 வசனம். ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். ஆமென். ஆசாரியரும் லேவியரும் உற்சாகமாக அந்த நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த பின்னாடி வசனம் வார்த்தைகள் வேற. ஏன்னா அங்கே இருக்கிற காரியம் என்னன்னா, மக்கள் அந்த ஆசாரியருக்கும் லேவியர்களுக்கும் நீங்கள் உதவுகிற காரியத்தில் நீங்கள் குறைஞ்சி போயிடாதீங்க. நீங்கள் குறைஞ்சிங்கன்னா அவங்க உற்சாகமாக செலுத்துறதுல அவங்க குறைஞ்சி போயிடுவாங்க, அவங்கள தேவைகளை நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க என்றபடியா சொல்லுது. ஆமென். ஆனால் நம்ம இங்கே பார்க்க இருக்கிறது ஆசாரியர், நாம தான் ஆசாரியராக இருக்கிறோம், நாம தான் லேவியராக இருக்கிறோம். ஆமென். அப்போ நம்ம இந்த நியாயப்பிரமாணத்தை, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளணும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னென்ன காரியத்தை வேதம் எழுதி இருக்குதோ அந்த காரியத்திலிருந்து வலுவாது இருக்கும்படிக்காய் அதை உற்சாகமாய் கை கொள்கிறவர்களாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 6:7-9 வரையில படிப்போம். உபாகமம் 6:7-9 வசனங்கள். உபாகமம் 6 அதிகாரம்
7-9 நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டில் நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆமென். நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படிக்கு அதை என்ன பண்ணுவோம்? பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். உன் வீட்டில் பார்க்குற பக்கம்லாம் எழுதி வைக்கணும். ஹல்லேலூயா. இப்படி நீ உற்சாகமாய் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற காரியத்தில் நீ கவனமாய் இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் தான் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சங்கீதம் 1:2 என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அந்த காரியத்தை கை கொள்ளுகிற காரியத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். ஆமென். இந்த நியாயப்பிரமாணத்தை வேதத்தை நம்ம கை கொள்ளுகிற காரியத்தில் நம்ம கவனமாக இருக்கிற போது எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பல காரியத்தை பார்க்குறோம். ஏடிஎம்ல கார்டை இது பண்ணி தான் பணத்தை எடுப்போம். ஆனால் இன்னைக்கு அதுக்கு டெவலப் ஆகி என்ன ஆயிடுச்சு? வாய்ஸ் லாக்கே வந்துடுச்சு. நம்மளுடைய வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நீங்கள் மிஷினுக்கு முன்னாடி போய் அந்த நம்பரை போட வேண்டியதில்லை. நீங்கள் சொன்னாவே உங்கள் வாய்ஸை அது நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. இன்னும் என்னாச்சு? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்வென்ஷன் எல்லாம் ஏஐ எல்லாம் எவ்வளோ தூரம் எந்த அளவுக்கு அதெல்லாம் பெருகிடுச்சு. ஆனால் இது எல்லாமே நல்லா நம்ம யோசித்து பார்ப்போம். இது எல்லாம் கர்த்தர் உலகத்தை உண்டாக்குனதுலேருந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கண்டுபிடிச்சது தான் இப்போ புதுசாக ஒன்றும் கடவுள் தேவன் இப்போ உண்டாக்கலை. உண்டாக்குறதுங்கிறது வேற, கிரியேஷன் வேற, இன்வென்ஷன் வேற. ஹல்லேலூயா. உண்டாக்குங்கிறது தேவன் எப்பயோ எல்லாத்தையுமே உண்டாக்கி வச்சுக்கிருக்கார். ஆனால் மனுஷன் தான் இப்போ தான் ஒவ்வொன்றையா கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்பன்னா என்ன? அப்படின்னா வேதம் என்ன சொல்லுது? நீ இந்த வார்த்தையை வசனத்தை நீ அறிக்கையிட்டா உனக்கு நடக்குங்கிற காரியத்தை இன்னும் நம்மளால ரீச் ஆக முடியல. ஹல்லேலூயா. தேவன் அதை சொன்னவர் நிச்சயமாக செய்ய வல்லவர். அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. எப்படி இந்த இன்வென்ஷன் எல்லாம் தானே கண்டுபிடிப்பெல்லாம் என்னைக்கோ இருந்த காரியத்தை பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் இப்பதான் மனுஷனே கண்டுபிடிக்கிறான். கர்த்தர் ஒன்று இன்னைக்கு உண்டாக்கல இந்த காரியத்தை, என்னைக்கோ உள்ள இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்குது. ஆமென். அதை இன்னைக்கு தான் அவன் கண்டுபிடிக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் முன்பே வைத்திருக்கிறார். வேதம் அதுதான் சொல்றது. அவர் வார்த்தையினாலே உலகம் உண்டானது. வார்த்தையினாலே உலகம் உண்டானதுன்னா எனக்கு கொடுக்கிற அந்த வார்த்தையினால வாக்கு தத்தத்தினால தேவன் என்னையும் தானே அவராக அவரோடு ஒப்புரவாக அவரை போல ஆமென் தேவனை போல உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அதுல ஒரு 10% பவர் இருக்காதா? ஹல்லேலூயா. ஆமென். அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கிற போது நிச்சயமாக நான் அதை விசுவாசத்தோடு அறிக்கையிட்டேன்னா நிச்சயம் அது எனக்கு நடக்கும். ஆமென். ஆனா இங்க காரியம் என்ன? சாத்தானுடைய தந்திரம் என்ன? அந்த காரியத்தை உற்சாகமாய் செய்யாதபடி என்ன சந்தேகத்துக்குள்ளாக்கி கொஞ்ச நாள் சொல்லுவேன், கொஞ்ச நாள் அல்லது அப்படியே விட்டுடுவேன். எங்க இது நடக்க போகுது? ஆமென். சாத்தானுடைய தந்திரமே அதுதான். ஆமென். நம்மள அந்த காரியத்தை முழுமையா அனுபவிக்க முடியாதபடி சந்தேகத்தை உண்டாக்கி அதை ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். ஆமென். அவன் இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிற காரியத்துல நான் உற்சாகமா இருக்கிற போதுதான் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு முறை நம்ம சிந்தனையில நம்ம எழுதி இருந்தோம் தெரியுங்களா? கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவனை கொண்டு எவ்வளவு செய்வார் என்பதை இந்த உலகம்
முழுமையாக இன்னும் காணவில்லை. எழுதியிருந்தோம் தெரியுமா? ஆமென். கர்த்தருக்கு ஒருத்தன் தன்னை ஒப்பு கொடுக்கிற காரியத்தில் ஆமென் அவன் முழுமையா ஒப்பு கொடுத்தான்னா என்னன்னா தேவன் அவனை கொண்டு செய்ய முடியுங்கிறத இன்னும் இந்த உலகம் முழுசுமா பார்க்கல அப்படின்னு சொல்லு. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் தன்னை முழுமையா அந்த அளவுக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற ஆளு இன்னும் வரல. ஹல்லேலூயா. அப்ப நான் அப்படி ஒப்பு கொடுக்கிற போது தேவன் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். 4வது காரியம், ஆவியிலே உற்சாகம் தேவை. ஆமென். மத்தேயு 26:41 படிப்போம். மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஹல்லேலூயா. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது. ஹல்லேலூயா. அப்ப ஆவியில உற்சாகமா இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். மாமிசம் பலவீனமானது தான். ஆமென். ஆனாலும் ஆவியில நான் உற்சாகமா இருக்க முடியும். உற்சாகமா நான் ஜெபிக்கணும். ஆமென். ஜெபிப்பது மட்டுமல்ல, உற்சாகமாய் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணணும். ஆமென். ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக நான் செய்ய போகணும்னு நினைக்கிற போது சாத்தான் என்ன பண்ணும்? மெதுவா காலை பிடிச்சி இழுத்துறோம். ஹல்லேலூயா. உனக்கெல்லாம் இது தேவையா? இங்கே எவ்வளோ வேலைகள் இருக்கு. ஆமென். இப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணலாமே. ஹல்லேலூயா. நான் அங்கே போய் ஒரு காரியத்தை பண்ணால் தேவன் எனக்காக இங்கே 10 காரியத்தை அவரால் பண்ண முடியும். நான் இந்த விசுவாசத்துக்குள்ளே நான் வருகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த உற்சாகம் என்கிட்ட இல்லை. ஏன்னா ஆவியில் உற்சாகம் இருந்தால் மாமிசத்தில் பலவீனமாக இருந்தால் கூட நான் அந்த காரியத்துக்காக ஓடுவேன். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 26:13 படிங்க. 26:13. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். ஆமென். என்னடா சாக்கு கிடைக்கும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு உற்சாகம் இருக்குமானா நிச்சயமா அந்த காரியத்துக்காக கர்த்தருக்காக அந்த காரியத்தை நான் செய்வேன். ஹல்லேலூயா. ஆவியில எனக்கு உற்சாகம் தேவை. ஆமென். அது இருக்கிற போது மட்டும்தான் என்னால் கர்த்தருக்காக உற்சாகமாய் நான் ஒப்பு கொடுக்கிறவனாக இருந்தால் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். எஸ்ரா 1:5 படிப்போம். எஸ்ரா 1:5. எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள். ஆமென். எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லோரும் எழும்பினார்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்ம ஆவியை எழும்ப செய்கிறவராக இருக்கிறார். அப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த உற்சாகத்தின் ஆவி எனக்கு வரணும். தேவன் தான் அதை எழும்ப பண்ணுவார். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? சங்கீதம் 51:12 பார்ப்போம். சங்கீதம் 51:12. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நம்மளுடைய ஜபமா இருக்கணும். இந்த வசனத்தை குறித்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஜபமா இது இருக்கணும். என்ன ஜபம்? உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அந்த உற்சாகமான ஆவி என்னை தாங்கினா மட்டும்தான் நான் மாமிசத்தின் பலவீனத்தை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இதுதான் என்ன தாங்கணும். மாமிசத்தில் எனக்கு பலவீனம் இருக்கு, ஆனா ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுங்கிற உற்சாகத்தின் ஆவி எனக்குள்ள இருக்குமானா அது மாமிசத்தின் பலவீனத்தை தாங்கும். நான் அப்படி இருந்தும் தானே அந்த காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அதுதான் நமக்கு தேவை. அதுதான் தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கு. ஆமென். சில நேரம் உற்சாகம் இல்லாம கூட செய்யலாம். ஆனா அங்க பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 9:17. 1 கொரிந்தியர் 9:17 பாருங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பவுல் என்ன சொல்றாரு?
நான் ஆண்டவருக்காக சில காரியத்தை செஞ்சாகணும். நான் உற்சாகமாக அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க கர்த்தர், அல்லது எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார், அந்த காரியத்தை நான் உற்சாகமாக செஞ்சால் எனக்கு பலன் உண்டு. ஆனால் உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறதே அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? இந்த வேலையை நான் தான் செஞ்சாகணும்னு எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் அந்த காரியத்தை எனக்கு உற்சாகம் இல்லைன்னாலும் அதுக்கு அந்த வேலை எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறதேங்கிறார். ஹல்லேலூயா. உக்ரான உத்தியோகம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இந்த வேலை எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் எனக்கு செய்யறதுக்கு உற்சாகம் இல்லை, ஆனாலும் இந்த வேலை எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால இதை நான் செய்கிறேங்கிறார். ஹல்லேலூயா. இப்படி தான் ஆண்டவருக்கான காரியத்தில் இப்படி தான் நம்ம இருக்கணும். ஒருவேளை அந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறார், அதை உற்சாகமாக செய்யறதுக்கு எனக்கு ஒரு விருப்பம் இல்லை, அல்லது அப்படிப்பட்ட காரியத்தில் ஒரு சோர்வு இருக்குது. சோர்வு இருந்தாலும் அந்த காரியத்தை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த உக்ரான உத்தியோகம் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அந்த வேலை உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீ உற்சாகம் இருக்குதோ இல்லையா நீ தான் செய்யணும். ஆமென். அதை பவுல் அதுதான் சொன்ன, நான் தான் செஞ்சாகணும். எனக்கு உற்சாகம் இல்லை, ஆனாலும் எனக்கு கர்த்தர் இந்த வேலையை கொடுத்துருக்கிறார், நான் செய்யணுங்கிறார். ஹல்லேலூயா. அவை ஆனால் இன்னைக்கு நமக்கு தேவை உற்சாகமான ஆவி, நமக்கு தேவை. ஆமென். 5வது காரியம், உற்சாகமாய் கொடுக்கிறவனத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9:7. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல நான் உற்சாகமா இருக்கணும். ஆமென். உற்சாகமா இருந்தா என்ன? அங்க ஆண்டவருக்கு சொல்ற காரியம் என்ன? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருடைய பிரியம் என் மேல இருக்குமானா நான் எதை வேணாலும் சாதிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேல அன்பா இருக்கிறார், பிரியமா இருக்காருன்னா நான் எதை கேட்டாலும் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப அவர் என் மேல பிரியமா இருக்கணும்னா அவர் சொல்ற காரியம் என்ன? நீ உற்சாகமா நீ கொடுக்கிறவனாக இருக்கணுங்கிறார். ஹல்லேலூயா. நீ உற்சாகமா கொடுக்கிறவனாக இருந்தா நான் உன் மேல பிரியமா இருப்பேன், நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல எப்படி இருக்கிறோம்? ஆமென். நான் உற்சாகமா இருக்கிறேனா? 1 நாளாகமம் 29:9 படிப்போம். 1 நாளாகமம் 29:9. இப்படி மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறதற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய் கொடுக்கிறதற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். எதுக்கு? ஆலயத்தை கட்டும்படிக்காய். ஹல்லேலூயா. மக்களே மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதிலே 14வது வசனம், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். ராஜா சொல்றார், மனப்பூர்வமாக மக்கள்லாம் கொடுக்குறாங்க, நானுமே கொடுக்குறேன், இதை கொடுக்கறதுக்கு நாங்கள்லாம் எம்மாத்திரங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது, கர்த்தர் எனக்கு கொடுத்ததில் நான் கொடுக்குறேன், இதில் நான் எம்மாத்திரம் அப்படிங்கிறான். இதில் ஒன்றும் நான் பெருசாக பாராட்டிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறான். ஆமென். 2 கொரிந்தியர் 8:2 படிப்போம். 2 கொரிந்தியர் 8:2. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆமென். இவங்க இன்னொரு சபைக்கு உதவி பண்ணுகிற போது அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில், கவனிக்கணும், மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும், 2 பாருங்க, எப்படி உபத்திரவத்தினால சோதிக்கப்படுறாங்களாம், அதே நேரத்தில் கொடிய தரித்திரம் வேற அவங்களுக்கு இருக்கு. தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அதுல ஒரு உதாரத்துவமா கொடுக்குறாங்களாம். அவங்களுக்கு என்ன? உபத்திரவத்தில் இருக்கிறாங்க,
கொடிய தரித்திரத்தில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் இன்னொரு சபைக்கு அவங்க உதவி பண்ணும்படியா மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப கர்த்தருக்காய் கொடுக்கிற காரியத்துல நான் உற்சாகமா இருக்கிற போது கர்த்தர் என் மேலே பிரியமா இருப்பார். அதை தான் அங்க சொல்லிட்டார். நீ என்ன செஞ்ச என்ன இருக்கும், நீ உற்சாகமா கொடுத்தினா நான் உன் மேல பிரியமா இருப்பேன். ஹல்லேலூயா. அப்ப தேவன் என் மேல பிரியமா இருக்கணும்னா நான் உற்சாகமா கர்த்தருக்கு கொடுக்கிறவனாக இருக்கணும். கடைசியாக 6வது காரியம், தேவனுடைய ஊழியத்தை உற்சாகமா செய்யணும். 1 பேதுரு 5 1-4 படிப்போம். 1 பேதுரு 5 1-4 வரை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களுக்காக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும்போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். ஆமென். மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுறதுக்கு ஒரு வழி சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்றார், நான் மூப்பர் தான், மூப்பர் உடன் மூப்பர் சாட்சி மகிமைக்கு பங்காளி இப்படியா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவாய் அல்ல. அப்படின்னா என்ன, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவளாய் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிற போது அந்த பொறுப்புக்கு கீழே இன்னும் 4 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வைங்க, இந்த பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லி அவங்கள இருமாப்பாய் நீ ஆளுகிறபடியான காரியம் இல்லை அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உற்சாகமா மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரியாக. ஹல்லேலூயா. மற்றவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு சாட்சியாக ஒரு மாதிரியாக இப்படியெல்லாம் நான் இருக்கிற போது, தேவனுடைய ஊழியத்தை இப்படி உற்சாகமாக செய்கிற போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை நான் தருவேன்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள உற்சாகமாய் ஆண்டவருக்காய் நான் ஊழியம் செய்கிறவனாக எப்படி இந்த காரியத்தில் கவனம் தேவை. எதில் கட்டாயமாக இல்லை, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிற அல்ல, மந்தைக்கு மாதிரியாக. ஆமென். ஒரு சாட்சியாக, எக்ஸாம்பிளாக. ஆமென். அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அவ இந்த நாளில் அந்த அமசியா எப்படி கர்த்தருக்கு உற்சாகமாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறவனாக இருந்தானோ, அப்படியா இந்த நாளில் கர்த்தருக்கு நம்மளை உற்சாகமாய் ஒப்பு கொடுக்குற காரியத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் பண்ணி கொள்வதிலே உற்சாகம் தேவை. வாயின் உற்சாக பலி, துதிப்பலி செலுத்துகிறதுல உற்சாகமாக அந்த பலியை செலுத்தணும். நியாயப்பிரமாணத்தை வேதத்தை கடைப்பிடிப்பதில் ஒரு உற்சாகம் தேவை. ஆவியில் உற்சாகம் தேவை. ஆமென். மாமிசத்தை பலவீனம் அதை இருந்தாலும் தானே ஆவியில் உற்சாகமாக ஆண்டவருக்குள்ளாக பலப்படுகிற காரியம் அவசியம். கர்த்தருக்கு கொடுப்பதிலே ஒரு உற்சாகம் தேவை. தேவனுடைய ஊழியத்தை செய்வதிலே ஒரு உற்சாகம் தேவை. அவை இன்னைக்கு ஏன்னா சாத்தான் தந்திரமாக சபையில் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்குள்ளாக நம்மளை பாவம் செய்யன்னு சொன்னால் சில நேரம் அந்த பாவத்தை செய்ய மாட்டோம். ஆமென். இது பாவம்னு நமக்கு தெரியும். அவனுக்கு தேவை அந்த உற்சாகத்தை குறைக்கணும். கர்த்தருக்குள்ள நீ உற்சாகம் இல்லாதபடி செய்யணும். ஹல்லேலூயா. ஒரு கதை தெரியுங்களா? ஒரு சாத்தான் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டுது. ஒருத்தனை எப்படியாவது இவனை கர்த்தர்லேருந்து இவனை விளக்கணும் என்றபடியா. அப்போ பெரிய சாத்தான்லாம் கூடி என்ன பண்ணுச்சு, கூட்டத்தில் இவனை முதல்ல ஆலயத்துக்கு போக விடாமல் பண்ணணும், அதுக்கு தடையை உண்டு பண்ணணும்னா அவன் அப்படி இப்படின்னு எப்படியோ வந்துடுறான் ஆலயத்துக்கு. சரி, இவன் ஜெபிக்க முடியாமல் பண்ணணும்னா
அதுலேயும் உளுந்து புரண்டு எப்படியோ ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். வேதத்தை வாசிக்க முடியாமல் பண்ணணும்னா அப்படியும் ஏதாவது செஞ்சிடறான். இவங்களால் அவனை கீழே தள்ளவே முடியல. இந்த சாத்தானால் எல்லாம் மீட்டிங் போட்டும் திருப்பி மீட்டிங் போட்டுது. என்ன இவனை கீழே தள்ள முடியலையே, என்ன பண்ணலான்னு. அப்போ ஒரு குட்டி சாத்தான் சொன்னுச்சு, நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன்னு. அப்படியா, என்ன இது குட்டி சாத்தானா இருக்குது, இது என்ன ஆலோசனை சொல்ல போகுது அப்படின்னோடனே, சரி சொல்லு அப்படின்னோடனே அது என்ன சொன்னது, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அவன்கிட்ட நீ என்ன பண்ணு, இப்போ வேண்டாம் அப்புறம்னு சொல்லு, இது போதும்னுது. ஹல்லேலூயா. அப்போ என்னாச்சு, ஜெபிக்கணும்னா இப்போ வேண்டாம் அப்புறம், வேதம் வாசிக்கணும்னா இப்போ வேண்டாம் அப்புறம், இப்போ அப்புறம்னே அவனை செய்ய விடாமே பண்ணிடுச்சு. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தையும். ஹல்லேலூயா. ஏன்? உற்சாகமான ஆவி அவன்கிட்ட இல்லாததுனால. ஆமென். அவன் இந்த நாளில் சாத்தானுடைய தந்திரம் நம்மளை பாவத்தில் விழும்படிக்காக அல்ல, அப்புறம்னு தள்ளி போட்டே நம்மளை தேவனை விட்டு அப்புறமாக்குறது தான். ஹல்லேலூயா. அவன் இந்த நாளில் இதை கவனமாக இருப்போம். தேவனுக்குள்ளாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காய் இந்த உற்சாகத்தின் ஆவியை நம்ம வேதத்தில் நம்ம என்ன படித்தோம், சங்கீதம் 51:12, உம்மது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இது தாவீதோட ஒரு ஜெபம். ஆமென். அவனை போல நம்மளும் ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு உற்சாகமான ஆவியை தாருங்க, உங்களை ஜெபிக்கும்படியாய், தோத்தரிக்கும்படியாய், வேதத்தை வாசிக்கும்படிக்காய் என்றபடியா ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிப்போம். தேவன் தாமே அந்த உற்சாகத்தின் ஆவியினாலே நம்மளை நிரப்புவார். ஆமென். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உம்மது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் உமக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக உற்சாகம் ஆண்டவரே குறைந்தவர்களாக இழந்தவர்களாக இருக்கிறோம். இப்பொழுதும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு உற்சாகத்தின் ஆவி எங்களை தாங்கும்படி செய்வீராக. எங்களது பலவீனங்களை எல்லாம் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்மை தோத்தரிக்க துதிக்க உம்மை கிட்டி சேர ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற அந்த வாடாத கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவரே உதவி செய்வீராக, வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.